சென்னை மெரினா கடற்கரையில் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. சென்னை முழுக்கவே தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களோட வேலையை தனியாருக்கு தாரை வார்க்கத்துக்கு எதிராக தான் அந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. தற்காலிக பணியாளர்களா இருக்கிறவங்கள நிரந்தர பணியாளர்களா மாற்றணும், அவங்களோட ஊதியத்தை உயர்த்தணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகள்லாம் முன்னாடியிலேருந்தே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த திமுக அரசாங்கம் அவங்களோட சம்பளத்தை குறைச்சது மட்டும் இல்லாமல் அவங்களோட வேலையை அரசாங்க வேலையிலிருந்து தனியாருக்கு தாரை வாக்குறதுக்கான திட்டத்தில் இறங்கி இருந்துச்சு. அதுக்கு எதிராக தான் இவங்க தொடர்ந்து போராடிக்கிட்டு இருந்தாங்க. ஆகஸ்ட் 1 தான் அவங்களோட அந்த போராட்டம் ஆரம்பிச்சிச்சு. சென்னை ரிப்பன் பில்டிங்க்கு முன்னாடி தான் அவங்க தொடர்ந்து 10 நாட்களுக்கு மேலே அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. பல்வேறு இயக்கங்கள், அரசியல் கட்சிகள், கட்சி தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்திருந்தாங்க. மக்கள் மத்தியிலுமே ஒரு மிகப்பெரிய வரவேற்பு அந்த போராட்டத்துக்கு கிடைச்சிருந்துச்சு. இந்த மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இந்த நகரத்தை சுத்தமாக வச்சுக்கிறதுல இவங்களோட பங்கு எவ்வளோ தூரம் இருக்குது, அப்படி இருக்கும்போது அவங்களோட அந்த அடிப்படையான கோரிக்கைகளை இந்த அரசாங்கம் நிறைவேற்றலாம் தானே அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் மக்களுக்குள்ளேயுமே வந்திருந்துச்சு. சமூக அழுத்தமே உருவாயிருந்துச்சு. அப்படி 10 நாளுக்கு மேலே போராடிட்டு இருந்த அந்த மக்களோட போராட்டம் ரொம்ப கொடூரமான முறையில் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. நைட்டோட நைட்டாக நூற்றுக்கணக்கான போலீஸ்காரர்களை கொண்டு வந்து அந்த மக்களை அடித்து துன்புறுத்தி வலுக்கட்டாயமாக பேருந்துகளில் ஏற்றி கொண்டு போயிட்டு கைது செஞ்சாங்க. அந்த இரவு முழுக்கவே அந்த தூய்மை பணியாளர்களோட ஓலம் சென்னை மாநகரம் முழுக்க கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ வரைக்கும் அந்த துயர சம்பவத்தை யாராலையுமே மறக்க முடியல. அதை தொடர்ந்தும் பார்த்தோம்னா, சென்னையில் இருக்கக்கூடிய அல்லிக்குளம், உழைப்பாளர் சிலை, ஆட்சியர் அலுவலகம், எழும்பூர் பெரியார் மணியம்மை சிலை உட்பட்ட பல இடங்களில் தூய்மை பணியாளர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டாங்க. அதை தொடர்ந்து கைதும் ஆனாங்க. இப்படி அவங்களோட இந்த போராட்டம் 100 நாட்களை கடந்து போயிட்டு இருக்க நிலையில உயர்நீதிமன்ற அனுமதியோட அம்பத்தூர்ல உண்ணாவிரத போராட்டத்தையும் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்நிலையில நேற்று காலையில் 11 மணிக்கு சென்னை மெரினா பீச்சில் இருக்கக்கூடிய கலைஞர் சமாதி முன்னாடியும், மதியானம் 1 மணிக்கு தலைமைச் செயலகம் முன்னாடியும் மக்கள் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட தொடங்கினாங்க. அவங்களோட போராட்டம் தனியார் மயமாக்கலை எதிர்த்து தான் பெரும்பாலும் இருந்துச்சு. தூய்மை பணியாளர்களோட வேலையை தனியாருக்கு தாரை வாக்கிறத நிறுத்தணும், அது மட்டும் இல்லாமல் இவங்களோட வேலை வாய்ப்பை, அரசாங்க வேலை வாய்ப்பை உறுதி செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சு போராட்டம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த அந்த தூய்மை பணியாளர்களை போலீசார் வலுக்கட்டாயமா கைது செஞ்சிருக்கிறாங்க. இந்த போராட்டத்தில் ஏராளமான பெண்கள் கலந்துக்கிட்டாங்க. அவங்க அந்த சாலைகளிலே அமர்ந்து எங்களோட கோரிக்கைகளை அரசாங்கம் செவி கொடுத்து கேட்கணும், நிறைவேற்றணும், இல்லைனா கடுமையான எதிர்வினைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற எச்சரிக்கைகளையுமே விடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும், சென்னை முழுக்க நாங்க தொடர்ந்து போராட போறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து தான் போலீசார் அவங்கள வலுக்கட்டாயமா கைது பண்ணாங்க. அந்த நேரத்துல தான் அந்த தூய்மை பணியாளர்களுக்கும் போலீசாருக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. அப்போ போலீசார் அந்த தூய்மை பணியாளர்களை குண்டு கட்டா தூக்கிட்டு போய் கைது பண்ணியிருக்காங்க. அந்த புகைப்படங்களையும் வீடியோக்களையும் பார்க்கும்போது நமக்கு மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இவ்வளவு தூரம் இந்த மக்கள் கொடுமை அனுபவிச்சுட்டு இருக்காங்களே, அவங்களுக்கான அந்த அடிப்படை தேவைகளை கூட இந்த அரசு நிறைவேற்றி கொடுக்கலையே, அதுக்காக நேர்மையான முறையில் போராடுற இந்த மக்களை கூட இந்த அரசாங்கமும் அதிகார அமைப்புகளும் இவ்வளவு தூரம் துன்புறுத்துதே அப்படிங்கிற ஒரு கடுமையான விமர்சனம் தான் நமக்குள்ள வருது. அங்க போராடிட்டு இருந்த மக்கள்ல நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, எங்களோட வேலை வாய்ப்பே பறிபோகுது, வேலை வாய்ப்புக்கான உத்தரவாதமே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், வீட்டு வாடகை கட்ட முடியல, அடிப்படையான செலவுகளுக்கு எங்கள்கிட்ட காசு இல்லை, எங்களோட எதிர்காலம் என்னன்னே தெரியல, இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இதுக்காக நியாயமான முறையில் போராடிட்டு இருக்கோம், ஆனாலும் இந்த அரசாங்கம் எங்களுக்காக எதையுமே செய்ய மாட்டேங்குது, எங்க பிரச்சனைகளை செவி கொடுத்து கேட்க கூட மாட்டேங்குது அப்படிங்கிறத ரொம்ப ஆதங்கத்தோட பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆகஸ்ட் 1 ஆரம்பிச்ச இந்த போராட்டம் 100 நாட்களை கடந்தும் போயிட்டு இருக்குது. மக்கள் இன்னமும் போராடிட்டு இருக்காங்க. தூய்மை பணியாளர்களுக்கான வாழ்வாதாரம் என்னதான் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டே தான் இருக்குது. அப்படி போராடக்கூடிய மக்கள் கைது செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கான அந்த விடிவு காலம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் வந்ததா தெரியல. இனி மேற்கொண்டு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையாங்கிறத பத்தியும் விமர்சனங்கள் தான் வந்துகிட்டு இருக்கு. இந்த விமர்சனங்களுக்கும் கண்டனங்களுக்கும் திமுக அரசு சரியான பதிலை கொடுக்காத பட்சத்தில் வரக்கூடிய தேர்தலில் தூய்மை பணியாளர்களும் பொதுமக்களும் திமுக அரசுக்கு சரியான பதிலை கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்குது.